வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சென்னையிலேருந்து வில்லிவாக்கத்துலேருந்து ஒரு நபர் நம்ம யூடியூப்பை பார்த்துட்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட லவர்னு வச்சுக்கோங்க, லவர்னு சொல்ல முடியாது, கணவர்னு வச்சுக்கோங்க. இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகி அவர் கணவர் இறந்த சூழ்நிலையில் இந்த நபர் நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு கூட இருந்து அவரோட தேவைக்கு அந்த பெண்ணை யூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை இப்போ வேணான்னு சொல்லிவிட்டு வேறோட பெண்ணோட இன்னும் ஒரு ரெண்டு பெண்ணுங்களோட தொடர்பில் வச்சுக்கிட்டு இருக்காரு. இதை தெரிஞ்ச அந்த பெண்ணை தட்டி கேட்கும்போது உன்னை நான் ரப்யூஸாக தான் யூஸ் பண்ண அப்படி சொல்லி பேசியிருப்பாங்க போல். அதனால் அந்த நபருக்கு வலது கை இடது காலும் இடது கையும் வலது காலும் அவருக்கு வேறு திருமணம் நடக்காத அளவுக்கும் மற்றும் அவர் செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்களும் அவருக்கு உறுதுணையாக இருக்கும். ஏன்னா நம்ம எந்த ஒரு வித்வேஷன பூஜை செஞ்சாலும் அவங்க குலதெய்வத்தை கட்டுக்கட்டணும். இப்படி கட்டுக்கட்டலைன்னா அந்த தெய்வம் நம்மளுக்கு எதிராக நின்று நம்ம செய்யக்கூடிய பூஜைகளை தடை செய்யும். ஏன்னா குலதெய்வத்தை மிஞ்சின தெய்வம் உலகத்தில் எதுவும் கிடையாத ஒரு காரணத்தினால அந்த குலதெய்வம் நம்மளுக்கு இந்த பூஜைகளை தடை செஞ்சுச்சுன்னு சொன்னால் அந்த பூஜைகள் நம்ம செய்யக்கூடியது சக்ஸஸ் ஆகாது. ரெண்டாவது நம்ம அனுப்புகிற தேவதைகளும் அங்கே போய் வேலை செய்யாத அளவுக்கு இது பண்ணிடுறாங்க. அதனால் அவங்களோட குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எதாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை கட்டுக்கட்டிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ண துணி, நெகம், அவரோட பேர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்திரத்தில் எழுதி சிப்புத்தகத்தில் எழுதி இது பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை, கருக்கூடுன முட்டை, அது மேலே இருக்கக்கூடியதை ஓப்பன் பண்ணி அந்த கருவோட அவரோட துணி, அழுக்கு துணி, நெகம், தலைமுடியெல்லாம் அந்த முட்டையில் வச்சுருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா லெமன் கட் பண்ணியிருக்கு. அந்த லெமன் கட் பண்ணி மேற்கொண்டு அதில் நான் சொன்ன மணிக்கு அழுக்கு துணி எல்லாம் அதில் உள்ளே வச்சு நம்ம பூஜை பண்ணிவிட்டு இந்த யாகம் வளர்க்கணும். யாகம் வளர்த்து யாகம்னு சொல்லக்கூடாது, ஸ்தம்பன பூஜை பண்ணுறோம். பண்ணிவிட்டு யாகம் என்பது புனிதமானது, அதனால் யாகம்ன்றதை குறிப்பிடக்கூடாமல் ஸ்தம்பன பூஜை செஞ்சுட்டு இதை என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா இந்த மண்கலயத்தில் இதை ஃபுல்லாக அடைச்சிடணும். அடைச்சி அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவில், சரிங்களா, இன்றைக்கி சில மந்திரவாதி நம்ம பூஜை பண்ணி சக்ஸஸ் ஆகலைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம மயானத்தில் புதைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இவங்க ஒரு 100 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும்போது அது வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம மயானத்துக்குள்ளே உட்பட்ட தெய்வங்கள் நம்மளுக்கு மட்டும் தான் அது வேலை செய்யுமே தவிர அடுத்தவங்களுக்கு வேலை செய்கிறது கஷ்டம். அப்போ இதை நம்ம அவங்களோட மயானத்தில் கொண்டு போய் புதைச்சி ஒரு சேவலோ இல்லை மேற்கொண்டு எதனாச்சும் ஒன்று பலியை கொடுத்துட்டு அவங்க இதை புதைச்சிட்டு சேவல் இது பலி கொடுத்து மேலே ஒரு சின்ன கல்லை வச்சு 9 சூடத்தை வச்சு சூடம் எரிஞ்சோடனே அந்த கல்லை அவங்க இருக்க திசையை பார்த்து காலில் தட்டி விட்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக 90 நாளுக்குள்ளே அவங்களுக்கு கை கால் சம்மந்தப்பட்ட எதாக இருந்தாலும் நடக்கும், சத்தியமாக நடக்கும். ஏன்னா இது அதரமண முறைப்படி நம்ம செய்கிறோம். கருக்கூடின முட்டை, லெமனு, இதில் பார்த்திங்கன்னா மகாமீர் சண்டாளக்கரு, தூமக்கரு, சுடலை தைலம், நம்ம எட்டிமை, இப்படி இன்னும் சில கருமைகளை வச்சு தான் நம்ம செய்கிறோமே தவிர இது செய்யும்போது ரொம்ப இதாக இருக்கும். அதுக்கு தேவைப்பட்ட படையல், பொரி, அவல், கருவாடு, சுருட்டு, இந்த மணிகிட்ட சாராயம் அந்த மாதிரி வைக்கலாம். இதில் முக்கியம் என்னென்னா நம்ம சேவல் பலி கொடுக்கணும். சேவல் வச்சுருக்கேன், பலி கொடுக்கணும். இப்படி பலி கொடுத்து நம்ம பூஜை செய்யும்போது அது ரொம்ப இதாக இருக்கும். அந்த சேவலோட வாயில் நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், அவங்களோட துணி எதனாச்சும் வாயில் வச்சு வாங்க இருக்கணும். கழுத்தை இருக்கிறத முழுசாக இருக்காமல் வாங்கிறதுன்னு சொன்னால் அது எப்படி துடிக்குதோ அதே மாதிரி அவங்க துடிப்பாங்கன்றது சாஸ்திர முறைப்படி உண்மை. பஞ்சபட்சி பார்த்து பண்ணுங்கள். பண்ணக்கூடிய நம்மளுக்கு அரசு வேலையாக இருக்கணும். செய்யக்கூடிய நபருக்கு மரணம் இல்லை துயிலாக இருக்கும்போது நம்ம செஞ்சோம்னா சீக்கிரமாக இது நடக்கும். நன்றி நண்பர்களே.